ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நொடி நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வந்து ஒரு பதபதைப்பு இருந்துக்கினே இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனால் டாக்டர் ஊசி போடுறதுக்கு முன்னாடியில் மனசில் ஒரு பதபதைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சண்டேவும் வந்து அடுத்த நாள் மண்டே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு பதபதைப்பு இருக்கும். அந்த மாதிரி இம்புட்டு நாளாக சந்தோஷமாக வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக லீவில் இருந்துட்டு நாளையிலேருந்து ஸ்கூலு ஒரு ரோபோ மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட். உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன பயம், இல்லை பெரிய பயம் அப்படின்னே சொல்லலாம். அது அதிகமாகவே இருந்துட்டு தான் இருக்குது. சரியா? பட் நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்டால் அவனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம ஸ்கூலில் அடி எடுத்து வச்ச உடனே, ஓகே, அசால்ட்டு ஆந்திராவில் காலை வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் காலை எடுத்து வச்ச உடனேவே 10 நாள் நீ ஒரு சில விஷயத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்ட அப்படின்னா அது வருஷம் ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 10 நாளுக்குள்ளே நீ இந்த வீடியோவை பார்க்குற அப்படின்னா முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லு. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு. ஏன்னா இந்த வீடியோ உன்னோட ஒரு வருஷத்தை காப்பாற்றி கொடுத்துரும். சரியா? ஸோ ஸ்கூலுக்கு போன உடனே 10 நாளைக்குள்ள நீங்கள் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் என்னென்ன? ஓகே, என்னென்ன மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு ரொட்டீன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு கிளாஸில் எப்படி கவனிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், A to Z எல்லாத்தையுமே நான் உனக்கு புட்டு வைக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல நீ எனக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போகிற, லைக் பண்ண போகிற, இந்த வீடியோவை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிற. சரியா? பண்ணுடா ப்ளீஸ். சரியா? இன்னும் போகிறேன்னு பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்களே ஆனியன் சார், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். சரியா? ஸோ கண்டிப்பாக பண்ணிவிடு. இப்போது மெயின் விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? தூக்கம்தான். இம்புட்டு நாளாக ஸ்லீப் சைக்கிள்னு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாளாக வந்து பார்த்தோன்னா இஷ்டமேனிக்கு தூங்குறது. அதுவும் அப்படியே ஃபோனை வச்சுன்னு பார்த்துக்கினே இருப்போம். பார்த்த மீமே 4வது வாட்டி வரும், பார்த்த ரீலே 4வது வாட்டி வரும். எப்போ? நைட்டு 2:45 3 மணிக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுமையாக 6 முறை பார்த்துட்டு தான் தூங்குவோம். காலையில் இஷ்டமேனிக்கு எழுந்திரிப்போம். மொதல் விஷயம், நீங்கள் ஸ்கூலுக்கு போன உடனே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்லீப் சைக்கிள் தான். ரெகுலராக ஒரே டைமில் தூங்க ஆரம்பிங்க. ரெகுலராக காலையில் ஒரே நேரத்தில் எழுந்திரிக்க ஆரம்பிங்க. சரியா? ஸ்லீப் அண்ட் வேக்கப் அட் ஸ்கூல் டைமிங்ஸ் ஃப்ரம் டே 1. இந்த டே 1ல இருந்தே கரெக்டான நேரத்தில் தூங்க போகிறது, கரெக்டான நேரத்தில் காலையில் எழுந்திரிக்கிறதுன்றத நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னை எந்த ஒரு அந்நிய சக்தியாலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது வாழ்க்கையில் சாதிக்கிறதுல. அது மட்டும் போதுமா? படிக்கிறது வேணாமா அப்படின்னா முதல்ல இதை செய்யணும் பாஸ், அப்புறம்தான். சரியா? ரொம்ப லேட் நைட்லாம் பழைய மாதிரி ஓகே முழிச்சிட்டு இருக்காத. இன்னைக்கு நீ நைட்டு தூங்க போகும்போதே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம். அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. அப்படியே படுத்துக்கினே இருப்போம், தூக்கம் வராது. ஆனால் நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு. எவென்ச்சுவலி உனக்கு ப்ராப்பராக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு பிரெயின் ப்ராப்பராக தூங்கலை, அது ஸ்லீப்பியாக இருக்குது அப்படின்னா அப்போது அது ரொம்ப சோர்வாக இருக்கும். கிளாஸில் போயிட்டு உன்னை கிளாஸை கவனிக்க விடாது. சரியா? ரெண்டாவது, முதல் நாள்ல இருந்தே நீ கிளாஸ் அட்டன் பண்ணுற அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸையும் ப்ராப்பராக நல்ல சீரியஸாக கவனி. சீரியஸ்னால் எப்படி சார்? டீச்சரை வச்ச கண்ணு வாங்காமல் இப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறதா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. என்ன நான் அவன்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபியூ கிளாஸஸ் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, உனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது, இதோட பேசிக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஓகே ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்குது. ரெண்டாவது, இந்த நேரத்தில் தான் சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நீ என்ன மார்க் எடுத்தால் உனக்கு சேஃப்ன்ற விஷயங்கள் கூட டீச்சர்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு கிளாஸும் ஸ்டார்டிங்லேயே 10 நாள்லேயே ஒழுங்காக சீரியஸாக அட்டன் பண்ணணும். ரெண்டாவது, உனக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இல்லை படிச்சுட்டு வான்றாங்கன்னா அதெல்லாம் அன்றைக்கே படிச்சிரு. இப்போ நான்லாம் ஸ்கூல் போகும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ஒர்க்கை தான் நான் ஹோம்ஒர்க்காக கன்சிடர் பண்ணுவேன். இதெல்லாம் படிச்சுட்டு வான்னு ரீடிங் ஒர்க்கு கொடுத்தா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹோம்ஒர்க் இல்லை, நான் அதை பண்ணவே மாட்டேன். அப்புறம் தள்ளி போய் எக்ஸாம் அன்றைக்கி தான் கடைசியில் படிப்பேன். அந்த தப்பை நீ செய்யாத. அந்த தப்பை நான் 11th செஞ்சேன், 11th நான் நல்ல மார்க் எடுக்கல. இந்த தப்பை போய் நான் 12th திருத்திக்கிட்டேன், 12th சூப்பராக படித்தேன். புரியுதா? நீ இப்போவே தெரிஞ்சிரு. நீ 9th 10th 11th 12th இந்த வீடியோ பார்க்குற இந்த நொடியே தெரிஞ்சிரு. உன்னை ஸ்கூலில் என்ன சாப்டர்ஸ் நடத்திட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாலும் அன்னன்னைக்கே ரிவைஸ் பண்ணிவிடு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே உனக்கு பேக்லாக் இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய தலைவலியாக உனக்கு எதிர்காலத்தில் மாறிடும். இப்போயிலிருந்தே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பராக நோட் புக்ஸ் போடுங்க. எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைங்க.
பெரிய தப்பு ஸ்கூலோட ஸ்டார்டிங்கில் நம்மலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நோட்டு இந்நேரம் வாங்கியிருக்க மாட்டோம். இல்ல ஸ்கூல்ல குடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதனால ஒரே நோட்ல எல்லாத்தையும் எழுதுறது. எழுதிட்டு அப்புறம் அதெல்லாம் எங்க தூக்கி போட்டோம் அப்படின்னே தெரியாது. ஸோ ப்ராப்பரா நோட் புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணு, லேபிள் பண்ணி வை. சரியா? டைம் டேபிளுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. இன்ஃபேக்ட் உனக்கு கொஸ்டின் பேப்பரு, ஃபார்முலா ஷீட்ஸு இதெல்லாம் எடுத்து ஏன்னா துண்டு துண்டு பேப்பராக படிக்கிற பொருட்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒரு ஃபைல் போட்டு, ஒரு ஃபோல்டர் போட்டு பத்திரமா எடுத்து வை. ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் ஒட்டி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுது. இதெல்லாம் முதல் நாள்ல இருந்தே ஆரம்பி. 2 நாளில் ஃபாலோ பண்ணிட்டு விட்றதில்ல. வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். சரியா? டெய்லியுமே ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்கூலில் ஓகே அவங்க நடத்துகிறாங்க, நடத்தலை, படிக்க சொன்னாங்க, சொல்லலை. நீ வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டே இருக்கணும். இது வருஷம் ஃபுல்லாக தொடரணும். ஈவன் சண்டேஸில் கூட ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் நம்ம புக் எடுத்து வச்சு படிக்கணும். சரியா? ஸோ அன்னன்னைக்கு என்ன நடத்துனாங்களோ அன்னன்னைக்கு சும்மா வீட்டில் சும்மா கதை படிக்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் மட்டும் பாரு. உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரியா? ஏன்னா நீ கடைசி எக்ஸாம் நேரத்தில் போய் பேனிக் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டர். இது ஸ்டார்டிங்லேயே பண்ணிடணும். நீ என்ன சப்ஜெக்டில் வீக்காக இருக்கன்றத ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணிடும். நமக்கு மேக்ஸ் வரல, மேக்ஸ் டஃப்பாக இருக்குது, ஃபிசிக்ஸ் வரல, ஃபிசிக்ஸில் தியரியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, யூனிட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பாட்னி ஜுவாலஜியில் அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அப்போ அதுக்கு நம்ம இப்போவே வந்து என்ன செய்யணும், ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் பிளான் பண்ணி இந்தந்த நாளில் இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறேன்னு முடிவு பண்ணி வச்சிடணும். சரியா? அப்போ உனக்கு எந்த சப்ஜெக்ட் பயமாக இருக்குது, இதில் இருக்கிறதுல எதை நான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் ஃபைன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம என்ன செய்யணும், இப்போவே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் லேட் பண்ணவே கூடாது. இருக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனையில் ஒன்று. அது எப்படி நீ பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா இப்போ ப்ராபப்ளி இந்த வீடியோவே நீ ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்க போகிற. ஃபோன் யூசேஜை கொஞ்சம் லிமிட் பண்ணும். இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் இருந்ததுனால வழக்கத்தை விட நம்மளோட ஃபோன் யூசேஜுன்றது அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் நிறைய கேம்ஸ் விளையாடுறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், வேதாந்த் யூடியூப் சேனலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆசை தான், பண்ணியிருப்பியான்னு தெரில. சரியா? நம்புகிறேன். ஓகே, இப்போது இதெல்லாம் நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் நம்மளால் இதை பயன்படுத்த முடிகிற மாதிரி இருக்கும். நான் உன்னை இன்ஸ்டாவே யூஸ் பண்ணாத, கேமே விளாடாத, மொபைல் ஃபோனை கண்டால் தூர விலகு அப்படியெல்லாம் சொல்லலை. பயன்படுத்து. ஏன்னா இந்த கிளாஸையும் இப்போ நீ ஃபோனில் தானே பார்க்கணும். ஆனால் அது ஒரு ப்ராப்பர் லிமிட்ஸ்குள்ளே இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே பயன்படுத்துகிறேன். ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். சாயந்தரத்தில் வந்தால் படிக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஹவர்ஸ் பயன்படுத்துகிறேன். கூட ஒரு 20 நிமிஷம் என்னுடைய பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு ப்ராப்பர் பிளானோடு இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. ஃபோன்லேயே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிமைண்டர்ஸு லாக்லாம் வந்து போச்சு. 2 மணி நேரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் இந்த ஆப்பில் எனக்கு லாக் பண்ணிவிடுனா அதுவே லாக் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து போச்சு. எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக யூஸ் பண்ணு. சரியா? அகாடமிக் கோல்ஸ் எல்லாம் இப்போவே செட் பண்ணிக்கோ. என்ன கோல்? இப்போ ஒரு பேச்சுக்கு எனக்கு 200 கட் ஆஃப் வேணும். நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்னா 500 அவுட் ஆஃப் 500 வேணும். அப்போ அது ஒரு கோலாக எழுதி வச்சுக்கோ. 500 வேணும்னா அதுக்கு என்னென்னலாம் வேணும், 200 கட் ஆஃப் வேணும்னா என்னென்னலாம் வேணும் எழுதிட்டு, அப்போ அதில் ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாக இருக்கும். சரியா? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 1 மார்க் கேட்பாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ப்ராப்பராக எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோ. இதெல்லாம் நான் பண்ணணும்னு இந்த வருஷம் ஆசைப்படுறேன்னு எழுதி வச்சு அதுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்து அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நல்ல படிக்கிற பழக்கம் இருக்க மக்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. அப்போ என் ஃப்ரெண்டு படிக்க மாட்டான், வீக் ஸ்டூடெண்ட், அவன் கூட என்னை சேர வேணான்றீங்களா? அவனையுமே படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணு. அவனையுமே கூட சேர்ந்து படிக்க வை. இப்போது நம்ம கூட இருக்கிறவன் மார்க் நல்லா எடுக்கலாம், நல்லா எடுக்காமல் போகலாம், அது நம்ம கையில் இல்லை. ஆனால் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். 5 நிமிஷம் டைம் கையில் கிடைச்சா வாழ்க்கையில் எப்படி உருப்படலாம், பாசிட்டிவான விஷயங்கள் என்ன செய்யலான்றதை யோசிக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய நண்பனாக இருக்கணும், நண்பியாக இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன கதை பேசலாம், நேற்று இந்த நாடகத்தில் என்ன ஆச்சு, பிக் பாஸில் என்ன ஆச்சு, விராட் கோலி T20 வேர்ல்டு கப்பில் விளையாடுவானா மாட்டானா, இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. புரியுதா? சரியா? ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய சுற்று வட்டாரம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன் கூட யார் இருக்க போகிறாங்க, உன் கூட இருந்து அவங்க ஒன்றை எப்படி பாசிட்டிவாக புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பெரிய அளவில் ஒன்று அஃபெக்ட் பண்ணும். இஃப் ஒன்று கூட இருக்கிறவங்கெல்லாம் உன்னை பின்னாடி ட்ராக் பண்ணுறாங்க, ஆனால் அப்படி ட்ராக் பண்ணுறவங்க கூடவே நீ தொத்திட்டு தான் இருக்கிற, அவங்கள விட்டு வரமாட்டுற அப்படின்னா சாரி பாஸ், உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஐ எம் வெரி வெரி சாரி. சரியா? அடுத்து சந்தேகங்கள் ஏதாவது இருக்குதா கிளாஸில், டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது டப்புன்னு அங்கேயே கேட்டுரு. புரியுதா? வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் ஆஸ்க் டு டீச்சர்ஸ் இமீடியட்லி. இல்லை பரவாயில்ல,
நான் அப்புறமா வீட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன், இல்லை கூகுளில் தேடிக்கிறேன் அப்படின்னு நீயே சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். சத்தியமாக நீ அதெல்லாம் வீட்டுக்கு வந்து தேட மாட்டேன். இத்தனை வருஷத்தில் நம்ம செஞ்சதில்லை, இனிமேலும் செய்வோம்லாம் நீ எதிர்பார்க்காத. கிளாஸில் நல்லா ஆக்டிவாக இரு, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணு, டவுட்ஸ் கேளு, சரியா? நிறைய நேரத்தில் சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தான் பெரிய பெரிய கேள்விகளை நீ படிக்காமல் வச்சிருப்ப. அந்த தப்பை நீ பண்ண வேண்டாம். இப்போலேருந்தே ஃபார்முலா ஷீட் போடு, சரியா? உனக்குன்னு ரஃப் நோட் ஒன்று பத்திரமா எடுத்து வாங்கி வச்சுக்கோ. அதில் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ எழுதி பாரு, ஓகே? அதுலேயும் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு இது வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அப்பப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் எழுதி பார்த்துக்கிட்டே வா, சும்மா கிரிக்கிட்டே வா, சரியா? ஏற்கனவே நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சொல்ல. கிளாஸில் எப்பயுமே நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணு. ஒரு பேச்சுக்கு டீச்சர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உனக்கு பதில் தெரியும்னு நீ நினைக்கிறேன்னா வாயை திறந்து பதிலை சொல்லு. ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆனியன் சார்? அசிங்கப்படுன்ற. நீ எல்லாம் சிரிப்பாங்க உன்னை பார்த்து. பரவாயில்லன்ற. என்ன ஆனியன் சார் இப்படி பேசுகிறீங்க? ஆமாண்டா, அப்படி ஒரு தப்பு பண்ணி போன எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா நீ அது கரெக்டான ஆன்சரை படிச்சுட்டதுக்கு அப்புறம் அது மறக்காது. ஏன்னா லைஃப் ஃபுல்லாக குத்தும். இன்னைக்கு எல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சாங்களே, இதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு உன் மூளை உனக்கு ஆன்சரை எடுத்து கொடுக்கும், சரியா? நமக்கு அட் எண்ட் ஆஃப் த டே நீ ஜெயிச்சே இல்லையான்றது தான் மேட்டர். கிளாஸில் உன்னைய பார்த்து 4 பேர் சிரிச்சாங்களா இல்லையான்றது மேட்டர் இல்லை. சரி, அப்படியே இல்லைனாலும் ஃப்ரீ விட்டுரு. ஆனால் தெரிஞ்சா வாயை திறந்து சொல்லு. ஆன்சர் தெரிஞ்சால் கூட கம்முன்னு உட்காந்துருக்காத. சொல்கிறவன் சொல்லட்டும் எதுக்கு அப்படின்லாம் இருக்காது. நிறைய டவுட்ஸ் கேளு. கிளாஸில் பயங்கர எங்கேஜிங்காக இரு, சைலண்ட் அப்சர்வராக இருக்காத. இது நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துரும், அந்த மாதிரிலாம் நீ இருக்காத. ரெண்டாவது, ஒன்றை நீ யாரு கூடயும் போய் கம்பேர் பண்ணாத. ஆனியன் சார் சும்மா விளையாடாதீங்க, நாங்கள் ஒன்று எங்க கூட யாரையும் கம்பேர் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் டீச்சரு, நீங்களாம் தான் எல்லாரையும் எங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலில் எக்ஸாம் பேப்பரை கொடுக்கும்போது எடுத்த உடனே உன் ஃப்ரெண்டு மார்க்கு போய் பார்க்குறியல்ல, எதுக்கு பார்க்குற? உன்னோட கம்மியாக இருக்கானான்னு தானே பார்க்குற. கம்மியாக இருந்தால் மனசு குழுக்குழுன்னு இருக்குல்ல. 1/2 மார்க் அதிகமாக எடுத்துட்டானா அடி வயிறு எரியுது இல்லை? அப்போ கம்பேர் பண்ணுறதா நீயும். இன்ஃபேக்ட் எங்கள் எல்லாரை விட அதிகமாக கம்பேர் பண்ணுறது நீ தான். நான் உன்கிட்ட கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா, அந்த கம்பேரிசன்லாம் தூக்கி ஓரம் வச்சிரு. உன் ஃப்ரெண்டு ஒரு நல்ல மார்க் எடுக்கிறான் உன்னை விட அப்படின்னா, அவன் ப்ரிப்பரேஷன் வேறு, அவன் சூழ்நிலை வேறு, உன் ப்ரிப்பரேஷன் வேறு. இன்னைக்கு மார்க் ஒன்றா இருக்கா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனல் எக்ஸாமில் யார் இருக்கிறதுல அதிக மார்க் எடுக்கிறான்றதான் முக்கியம். நீ 60 எடுக்க பார்த்து உன் ஃப்ரெண்டு 80 எடுக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அவன் 90 எடுக்கும்போது நீ 95 எடுக்கணும், அதுதான் வெற்றி. அப்போது நீ இப்போவே உன்னை போய் யார் கூடயும் கம்பேர் பண்ணாத. ஃபஸ்ட்டு உழைப்பை போடு, அதுக்கான பலன் வரும். அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இரு, புரியுதா? ஒரு ப்ராப்பர் மொமெண்டம் பில்ட் பண்ண ட்ரை பண்ண. பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆளுங்க இருப்பாங்க ஒரு சில பேர், நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒன்று. இப்படியே சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் எதுவும் பண்ணவே மாட்டான். இப்பயாவது ஏன் இந்த பண்ணுங்கடா, இருங்க பாஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், இருங்க பாஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு உட்காந்துக்கிட்டே இருப்பான். அவன் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்குள்ளே பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். அன்றைக்கி அவர் எழுந்து அரைக்குறையாக தான் எல்லாத்தையும் பண்ணுவார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 days நீ ஒன்றும் டாப்பர் ஆகிட தேவையில்லை, கிளாஸ் ஃபஸ்ட்டு வர தேவையில்லை. வந்தால் சந்தோஷம், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 10 daysல நீ டாப்பர் ஆகலை, பரவாயில்ல சார். இந்த 10 நாளில் 7 நாள் தான் சார் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், பரவாயில்ல சார். 10 நாளில் ஒரே ஒரு நாள் தான் சார் செஞ்சேன், பரவாயில்ல. 10 நாள் பண்ணணும்னு நினச்சேன் ஆனியன் சார், பண்ணல ஆனியன் சார், பரவாயில்லடா. இப்போ ஆரம்பிடா. இந்த வீடியோவே 20 நாள் கழிச்சு தான் ஆனியன் சார் பார்க்குறேன், பரவாயில்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. இட் இஸ் நெவர் காட் டேம் டூ லேட். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இட் இஸ் நெவர் டூ லேட். புரியுதா? இங்கே நீ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வரல, இங்கே மொமெண்டம் பில்ட் பண்ணு. நீ ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறியா, தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இரு. நீ செய்ய போகிற விஷயம் 10 நாளில் முடிவாக போகிறதில்ல, ஒரு வருஷம் ஃபுல்லாக செய்யணும். ஒரு வருஷம் ஃபுல்லாக செஞ்சால் நீ ஜெயிச்ச, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை அக்செப்ட் பண்ணிங்கன்னு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். நீ அப்படியே இருக்க போகிற? கிடைக்கிறத வச்சுட்டு வாழ போறியா, இல்லை உனக்கு என்ன கிடைக்கணுன்றத நீ முடிவு பண்ண போறியா? அது உன் கையில் தான் இருக்கு. நீ தான் முடிவு பண்ணணும்னா இதில் நீ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை என்றைக்குமே மறந்துடாது. நம்மளோட தீ மின்னல் பேட்சஸில் இது வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடு. என்ன ஆனியன் சார் தீ மின்னல் பேட்ச்னா என்னது? அது ஒரு ஆன்லைன் டியூஷன். ஆனால் இந்த ஆன்லைன் டியூஷனில் லைவ் கிளாஸும் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கும். ஏன் இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் பற்றி நான் சொல்கிறேன்னா, எங்களுடைய பிக்கஸ்ட் ஃபீச்சரே இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வச்சு உனக்கு எப்போ எது தெரியலனாலும் உடனே பார்த்துக்கலாம். ஏஐ மூலயமா 24/7 டவுட் சப்போர்ட் இருக்குது. எது தெரியலனாலும் உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
சரியா? இது இல்லாம தினமும் சாயந்தரம் 7லேருந்து 9 மணி வரைக்கும் லைவா கிளாஸ் நடத்துறோம். லைவ் கிளாஸஸ்ல வந்து என் கூட படிக்கலாம். நல்லா இன்டராக்டிவா ஜாலியா இருக்கும் கிளாஸஸ்லாம். உனக்கு எது புரியலனாலும் ரொம்ப எளிமையா, அழகா புரிய வைப்போம். உன்கிட்ட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாக்கெட் டைனமோ அப்படின்னுவாங்க. அந்த மாரி பாக்கெட்லயே வச்சிருக்க ஒரு டீச்சர். ஓகேவா? எது உனக்கு எப்ப தெரியலனாலும், அப்படியே ஃபோன்ல இருந்து எடுத்து யாழினியம் சார் இது எப்படி அப்படின்னா சொல்லிக் குடுத்துருவேன் நானு. பாக்கெட் உள்ளே இருப்பேன். ஓகே. ஸோ பாக்கெட் டீச்சர். ஸோ உனக்கு லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்க போகுது. சரியா? பெஸ்ட் சான்ஸ் டு கெட் 600 அவுட் ஆஃப் 600. நீ 10th போற அப்படின்னா 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கணும்னா உனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் சான்ஸ் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ்னு எல்லா கிளாஸஸ்க்குமே நாங்கள் உங்களுக்கு இதில் டீச் பண்ணுறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. நான் 9th 10th படிக்கிறேன். 9th 10th நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க? இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, சோஷியல், மேக்ஸு 5 சப்ஜெக்ட்டுமே நடத்துகிறோம். ஸோ நீ 9th 10th 11th 12th இதில் எந்த கிளாஸில் இருந்தாலும் நம்மளோட தீமினல் பேட்சஸில் சேர்ந்துடலாம். ஒரு வருஷத்துக்கே 2299 தான் ஃபார் 1 கம்ப்ளீட் இயர். சரியா? ஸோ உனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ரிசல்ட்டை தான் நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலை செக் அவுட் பண்ண. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டாப்பர்ஸே இந்த வருஷம் 5 6 பேருன்னு கொடுத்துருக்கோம். 1 2லாம் இல்லை. ஸோ 496 மட்டுமே 10th நம்மக்கிட்ட 6 பேர் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 199.5 கட் ஆஃப் வந்து 12th கொடுத்துருந்தோம். 198 கட் ஆஃப் கொடுத்துருந்தோம். 197.5 கட் ஆஃப் கொடுத்துருந்தோம். 198.5 கட் ஆஃப் வேறு ஒன்று இருக்குது. ஸோ வி ஹவ் ப்ரொவைடட் கிரேட் ரிசல்ட்ஸ். யூ குட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. மொதல் 10 நாள் ரொம்ப முக்கியம். கரெக்டாக பிளான் பண்ணி நச்சுன்னு படிப்போம். ஜெயிச்சு காட்டுவோம், சாதிச்சு காட்டுவோம். ஆல் த பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.